வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். கமல்ஹாசன், மாயா, வனிதா, தனுஷ், விஜய், த்ரிஷா, ஆண்ட்ரியா, அனிருத். ஸோ இந்த பேர்கள் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு. சோசியல் மீடியாலையும் சரி, வேலைத்தளங்கள்லையும் சரி, மக்களது வீடுகள்லையும் சரி. அதற்கு காரணம் சுஜித்ரா அவர்கள் சொன்ன விடயம், அவங்களோட இன்டர்வியூவில் பேசின விடயங்கள். இது உண்மை அல்லது பை அப்படி இருக்கக்குள்ள அவங்க அவ்வளவு தைரியமாக சோசியல் மீடியாவில் ஒரு விடயத்தை சொல்றாங்க. ஆனால் அதுக்கு எதிர்ப்பாக இந்த அவங்க சொன்ன பேர்கள் எந்த விதமான எதிர்பார்வைக்கையுமே விடலை. அப்படி இருக்கக்குள்ள மக்கள் மத்தியில் உண்மை இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. நான் ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர். என்னுடைய டானிஸ் வியூ, டானிஸ் டாக் சேனல்ல 3 வருஷமா நான் ரிவ்யூ பண்றேன். அப்படி இருக்கக்குள்ள நானும் சரி, பல லட்சக்கணக்கான மக்களாலும் சரி, நவம்பர் 4, 2023 மறக்க முடியாத ஒரு நாள். அதற்கு காரணம் அப்பா இல்ல, அம்மா இல்ல, சொத்து பத்து எதுவுமே இல்லை. இந்த பிக் பாஸ் தான் வாழ்க்கை அப்படின்னு சீசன் 7க்கு வந்த பிரதீப் பென்னனி அப்படின்னு ஒருத்தருக்கு கமல்ஹாசன், மாயா, வனிதா அவர்கள் பண்ண அந்த ஒரு என்ன சொல்லுங்க, ஜீரணிக்க முடியாத ஒரு விடயம். ஸோ அதனால தான் அந்த கர்மா அப்படின்றது இப்போ கமல் அவர்களை பற்றியும், வனிதா அவர்களை பற்றியும், அப்புறம் மாயா அவர்களை பற்றியும் பல விடயங்களை சுஜித்ரா மூலம் சொல்ல வச்சிருக்கா அப்படின்னு தான் இருக்கு. சரி, என்ன விடயம் அப்படின்னு நான் சொல்லிக்க உங்களுக்கு புரியும். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஸோ இந்த பிக் பாஸ் அப்படின்றது ஒரு ரியாலிட்டி டிவி ஷோ. அங்க நாடகமோ சாரிக்டரோ எதுவுமே இல்லை. உங்களுடைய ரியாலிட்டி தான் வெளியில வருது. அந்த ரியாலிட்டிக்கு தான் மக்கள் பரிசு கொடுக்குறாங்க, யாரு வின்னரு, யாரு வெளியில போறது அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த ஷோ 5 வயது குழந்தையில இருந்து 95 வயது தாத்தா பாட்டி வரைக்கும் பாக்குறாங்க. இது கமல்ஹாசன் அவருடைய வாயிலேயே வந்த விடயம். எல்லா கோஸ்டுமே இதை சொல்லுவாங்க. அப்போ உள்ளுக்குள்ள போற கான்டெஸ்டன்ஸ் மட்டும் இல்ல, அதை நடத்துற நபர்களும் சரி, அதை விமர்சிக்கும் நபர்களுக்கும் சரி, இன்னொருத்தரை விமர்சிப்பதற்கு தகுதி இருக்கணும். சரியா? சரி, அப்படி இருக்கக்குள்ள நவம்பர் 4, 2023 பிரதீப் பென்னனி அப்படின்ற ஒருத்தர் பண்ணாத ஒரு தவறு, அவர் அந்த தவறை பண்ணவில்லை அப்படி என்பது இந்த பிக் பாஸ் 24 மணி நேரம் லைவ்ல பார்த்தவர்களுக்கு தெரியும். மாயா அப்படின்ற ஒரு நபர் கமல்ஹாசனோட விக்ரம் படத்தில் நடித்தவர். அதுக்கப்புறம் நிறைய விடயங்கள் வந்துச்சு கமலை பற்றியும் அவரை பற்றியும். அது உண்மையாக்குற விதத்தில் கமல்ஹாசன் அவர்கள் மாயாக்கு பண்ண ஃபேவரிசம், சப்போர்ட். அது சொல்லப்போனா ஒரு எஜமானுக்கு ஒரு சேவகன் எப்படி சேவை செய்வாரோ அந்த அளவுக்கு கமல்ஹாசன் மாயாக்கு சேவை செஞ்சிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு அவரது சேவையின் வெளிப்பாடு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள மாயா அவர்கள் பிரதீப்பை வெளியில் அனுப்புவதற்கு அண்ணா என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி, எல்போல யூஸ் பண்ணி, உறவு முறையை பாவித்து அவரது முதுகில குத்துனது, அவங்க பிரதீப்பை எப்படியெல்லாம் வெளியில் அனுப்பலாம்னு மாயா, பூர்ணிமா, ஆயுசு பெட்ல இருந்து போட்ட திட்டம், நிக்ஷன் ஆயுசு போட்ட திட்டம், இதெல்லாம் வெளிப்படையான வீடியோக்கள் இப்போ கூட நம்ம கிட்டே இருக்கு. எல்லா மக்களும் பார்த்தார்கள் லைவ்ல. அப்படி இருந்தும் 138 கோடி கமல்ஹாசன் இந்த ஷோவை நடத்த வாங்கியிருக்காரு ஒரு நடுவராக இருந்து. அவர் லைவும் பார்க்கல, பார்க்கலையான்னு தெரியல. அடுத்தது எபிசோட் அதுவும் அவர் பார்க்கல. ஆனா குற்றம் சுமத்திர நபர்களையே தீர்ப்பை சொல்ல வச்சாரு. பிரதீப்பை பேசவே விடல. இது யாராலையுமே ஜீரணிக்க முடியல. இது என்ன ஒரு தீர்ப்பு வழங்குற முறை அப்படின்னு. அப்போ ஒரு அநீதியை கமல்ஹாசன் நடத்தினார். தப்பே பண்ணாத ஒருத்தருக்கு, அதுவும் பெண்கள் விடயத்தில் நீங்க சேவ் இல்லை, நீங்க வெளியில போங்க அப்படின்னு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பினாரு. உமன் சேஃப்டி காரணமா அப்படின்றது. இனிமேல் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க இருந்த ஒரு 33 வயது இளைஞருக்கு ஒரு 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 மூத்த நடிகர், மூத்தவர் அப்படின்ற இடத்துல இருக்கும் கமல்ஹாசன் அவர்கள் பண்ண இது சத்தியமா யாராலையுமே ஜீரணிக்க முடியல. பல கோடி கண்கள் பார்த்து கொண்டிருக்கு. இவர் ஒரு பல கோடி பேர்கள் கமல்ஹாசனை டேக் பண்ணி, ஐயா இதாயா நடந்துச்சு, இவர் உத்தமர் ஐயா, இங்க பாருங்க மாயா போட்ட திட்டத்தை அப்படின்னு எவ்வளவோ வீடியோக்கள் கமல்ஹாசனுக்கு டேக் பண்ணியிருந்தார்கள். ஒன்ன கூட அவர் கவனிக்க பார்க்கவும் இல்லை. எல்லாமே மாயாவுக்காக அப்படின்ற மாதிரி அவர் பண்ணார். இவர் இப்படி பண்ணிக்குள்ள வெளியில இருக்கிற வனிதா அவர்கள் அவங்க அதுக்கு ஒருபடி மேல போய் நவம்பர் 1, 2, 3 எல்லாம் பிரதீப் அவர்கள் இந்த பண்ணிக்கிட்ட இப்படி பண்ணாரு, இந்த பண்ணிக்கிட்ட இதை பண்ணாரு, லைவ்ல நாங்க யாருமே பார்க்கல. ஆனா அண்ணம்மாக்கு மட்டும் வீடியோ தனி அனுப்பப்பட்டதான் அப்படின்ற மாதிரி அவங்க ட்வீட் எல்லாம் போட்டாங்க. அவங்க போட்ட ட்வீட் எல்லாம் அப்படியே பத்திரமா நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா பல ரிவ்யூஸ் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கைக்குள்ள ஒரு 33 வயது இளைஞரோட வாழ்க்கையில இந்த கமல்ஹாசன், மாயா, அப்புறம் வனிதா எப்படி செயற்பட்டார்கள் அப்படி என்பது இன்னும் எத்தனை 50 வருஷம் ஆனாலும் இவங்களுடைய முகத்தை பார்க்கக்குள்ள பிரதீப்புக்கு பண்ண பாவம் தான் சத்தியமா எனக்கு ஞாபகம் வரும். அதை நினைக்கக்குள்ள எனக்கு ரத்தம் கொதிக்குது. இவ்வளவு தூரம் நம்மட கண்கள், ஒரு கண்ணில் பல கோடி பல லட்ச கண்கள் பார்த்துச்சு. ஆனா அந்த பார்த்த கண்களால எதுவுமே பண்ண முடியல. பிரதீப்புக்கு நியாயத்தை வழங்கி கொடுக்கல.
அப்படி இருக்கக்குள்ளதான் இந்த கர்மா வந்து வேலை செய்யுது. சுஜித்ரா அவர்கள் அவங்களுக்கு வந்து நிறைய துரோகங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி அடுத்த வீடியோக்களை நம்ம பேசலாம். இந்த வீடியோல அவங்க கமல்ஹாசன், மாயா, வனிதாவை பற்றி சொன்ன விடயங்கள், அவங்க கமல்ஹாசனை பற்றி சொன்னாங்க என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்களும் இந்த போதை இதை வந்து அவரோட இதுல வந்து பாவிச்சிருக்காரு, வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. இதை பற்றி இப்ப நிறைய விவாதங்கள் வந்து போய்கொண்டிருக்கு, நிறைய இதுகள் வந்து கொண்டிருக்கு. பட் கமல்ஹாசனோட பேரும் வந்து அந்த போதை இதுக்குள்ள சுஜித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து வனிதா அவர்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வனிதா அவர்களை அவங்களோட அப்பா அம்மா வந்து வெளியில போ அப்படின்னு ஒதுக்கி வச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு காரணம் வனிதான்னா யாருன்னு உலகத்துக்கே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட நபரை அவங்க வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்க விரும்பல. அப்ப இவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்களோட அம்மாக்கு, மஞ்சுளா அம்மாவுக்கு சொந்தமான ஊர்ல இருக்கிற ஒரு பங்களால அனுமதியின்றி, பெற்றோரோட அனுமதியின்றி அவங்க வந்து போயிருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த டைம்ல வந்து சில எடுக்கக்கூடாத படங்கள் அதெல்லாம் வந்து, அதாவது இந்த என்ன சொல்லலாம், எடுக்கக்கூடாத படங்கள்னு வச்சுக்கொள்ளுங்களேன், சரிங்களா, குழந்தைகள் பார்க்க முடியாத படங்கள், அதுகளுக்கெல்லாம் வந்து அந்த வீட்டை வந்து விட்டு சம்பாதிச்சிருக்காங்க. இந்த தகவல் விஜயகுமார் அப்பா அவர்களுக்கு போய் அவர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க வந்து எங்களோட அனுமதி இல்லாமல் ஆக்கிரமித்திருக்காங்கன்னு சொல்லி இவங்களை வந்து வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வீடியோக்கள், வனிதா அவர்கள் வெளியில் அனுப்பப்படுற வீடியோக்கள் இப்பயும் யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம், சரிங்களா. இது வந்து வனிதா அவர்களை பற்றி சுஜித்ரா அவர் சொன்னது. மாயாவை பற்றி அவங்க சொன்னது என்னன்னா, இந்த பாலிவுட்ல சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களுக்கு ஒரு கொடுமை நடந்துச்சு. அதுக்கு காரணம் அங்க இருக்கிற ஒரு நேப்பட்டிசம் குரூப், அந்த டார்க் வேர்ல்ட், அந்த கும்பல். அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த எலைட் கும்பல், அப்புறம் வந்து அதை நாங்க தான் அப்படின்ற மாதிரி அந்த டார்க் வேர்ல்ட் கும்பல், இந்த போதைகளை பாவிக்கிற கும்பல், அதில் எல்லாம் இருக்கு. அந்த கும்பல்களுக்குள்ள இவங்களும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி, யாரு, மாயா, அவங்களும் ஒரு பெரிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி மாயாவோட பேரும் சுஜித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்படியான தவறுகளை பண்ணுபவர் கமல்ஹாசன் அவர்களை பத்தி நிறைய விடயங்கள் இருக்கு, நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. ஈவன் அவர் கூட இருந்த கௌதமி அம்மா அவர்களா இருக்கட்டும், அவங்களே நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்காங்க அவரை பத்தி. அண்ட் அவர் கூட இந்த இந்தியன் படத்துல 1996 அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அவர் பண்ண விடயங்களா இருக்கட்டும், நிறைய வீடியோக்கள் இருக்கு. ஸோ அப்போ கமல்ஹாசன் அப்படின்னு வரைக்குள்ள இவர் வந்து பிரதீப உமன் விடயத்துல சேவ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரியாலிட்டி ஷோல நீங்க இருக்கக்கூடாதுன்னு ரெட் கார்டு கொடுத்த ஒரு நபர் நடுவராக இருந்து, அப்போ சுஜித்ரா அவர்கள் சொல்லும் விடயம் உண்மையா இருக்கும் பட்சத்தில் என்ன தகுதி கமல்ஹாசன் அவர்களுக்கு இருக்கு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு? ஏன்னா இந்த பிக் பாஸ்ல வந்து பல கோடி பேர் பார்க்குறாங்க. இதுல லைவ் இருந்தபடியாத்தான் மக்களோட ஆதரவு பிரதீப் பக்கம் இருந்தது. அப்ப லைவ் மட்டும் இல்லை என்றால் இன்று பிரதீப் அவர்களுடைய நிலைமை என்ன, அவர் வெளியில எப்படி சமூகத்தை வந்து ஃபேஸ் பண்ணி இருப்பாரு? அப்போ இப்படியான அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு ஷோல கமல்ஹாசன் போன்ற ஒரு நபரை நடுவரா விடலாமா? அதுவும் 138 கோடி. எனக்கு எத்தனை ஜென்மம் எடுக்குமோ எனக்கு தெரியல, 130 கோடி நான் கண்ணால பார்க்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெருமதியான ஒரு தொகையை வழங்கி அடுத்தவர்களுடைய பெருமதி மிக்க வாழ்க்கையை நியமிக்கிற ஒரு தகுதிய, ஒரு பொறுப்பை கமல்ஹாசன் அவர்கள் போன்ற ஒரு நபருக்கு கொடுக்கலாமா? ஏன்னா சுஜித்ரா அவர்கள் பார்த்த வீடியோக்கள் இப்ப மில்லியன் கணக்கான பேரை போயிருக்கு. இது வரைக்கும் கமல் தரப்புல இருந்து எந்த பதிலுமே வரல. ஏன் வரல? என்னுடைய கேள்வி மக்களோட குரலா பதிஞ்சிருக்கு. நீங்க உங்களுடைய பதிலை வந்து சொல்லுங்க. உண்மையே இல்லைன்னா கமல்ஹாசன் அவர்கள் ஏதாவது சொல்லலாம் இல்ல, ஏன் சொல்லவில்லை? அடுத்தபடியா மாயா அவர்கள் இந்த பிக் பாஸ்ல கமல்ஹாசன் அவர்களை வாயால சொல்லியிருப்பாங்க பிரதீப்புக்கு தண்டனை வழங்கிக்குள்ள, இது வந்து 5 வயது குழந்தையில இருந்து 95 வயது தாத்தா பாட்டி வரைக்கும் பாக்குறாங்க, உங்களை மாதிரியான நபர்களை இந்த ஷோல விடக்கூடாதுன்ற மாதிரி தான் தீர்ப்பு வழங்கினார் கமல்ஹாசன். அப்ப அந்த மாயா அப்படின்னு ஒரு நபர் பிக் பாஸ்ல இருக்கக்குள்ளேயே ஒருத்தன் வந்து மாச கேட்கக்குள்ள அவங்க உள்ளாடி எடுத்து காமிச்சிருப்பாங்க, கெட்ட கெட்ட வார்த்தைகள் வந்து பேசியிருப்பாங்க, அதாவது ஒருத்தர் அழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்ற திட்டங்கள் போட்டிருப்பாங்க. இப்படியான நபரையே அந்த ஷோக்குள்ள வந்து விடக்கூடாது, குழந்தைகள் பார்க்குற ஒரு ஷோல. அப்படி இருக்கக்குள்ள அவங்க இந்த ஷோக்குள்ள போகும்போதே அவங்க மீது ஒரு பெண் வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க, எப்படி இந்த மாயா என்னுடைய வாழ்க்கையை அழித்தார் அப்படின்னு. அந்த பெண்ணோட ஸ்டேட்மெண்ட்ல இருக்க அத்தனை விடயத்தையும் இந்த மாயா வந்து பிக் பாஸ்ல வந்து பண்ணார். இது இப்படி இருக்கக்குள்ள இந்த போதை அப்படின்றதுக்குள்ளேயும் மாயாவோட பேர் வந்து வந்திருக்கு. அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் பிக் பாஸ் போன்ற ஒரு ரியாலிட்டி ஷோல வரலாமா? அடுத்தது வனிதா அவர்கள் வீட்டில் இருந்து ஒன்று அடுத்தவர்களை ரிவ்யூ பண்ற வனிதா அவர்கள் அவங்களோட முகத்தை வந்து கண்ணாடியில பார்க்கணும். அவங்க வந்து அவங்களோட பெத்தவர்களே அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க, அது வேற விடயம்.
ஆனா பிரதீப் அப்படின்ற ஒரு அப்பாவி மீது எந்தவித ப்ரூவ்மே இல்லாம எவ்வளவு கடின வார்த்தைகளை இந்த வனிதா அவர்கள் போட்டாங்க. இப்ப வனிதா அவர்கள் அந்த ஒரு எடுக்கக்கூடாத படங்கள் கூட அவங்க அப்பா அம்மா வீட்டில் எடுத்திருக்காங்க. அதனாலதான் அவர் வெளியில அனுப்பினார் சுஜித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இப்படி குற்றச்சாட்டுகள் உள்ள ஒரு நபர் எப்படி அடுத்தவர்களை விமர்சிக்கலாம்? அது எந்தவித ஆதாரம் இல்லாத வார்த்தைகளை பாவித்து. மக்களே, நான் உங்ககிட்ட இந்த விடயத்தை வர்றேன். நீங்க உங்களோட பதில சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சுஜித்ரா அவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் ஒரு கியூனா இருந்தவங்க, ஒரு டாப்ல இருந்தவங்க இப்படி வர காரணம் சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களுக்கு என்ன அங்க பாலிவுட்ல நடந்துச்சோ அதுதான் சுஜித்ரா அவர்கள் நடந்திருக்கு. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.